வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும், மாத பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, அது மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா, தசாபுக்திகளே வந்து உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறத வச்சு அந்த தசைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்ஃபேவரபிளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம். அதாவது நம்ம இந்த வீடியோல எல்லாம் பார்க்கக்கூடிய பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணுமே போலிய இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மெயினான, இது முழுசான ஒரு பலனா இல்லாமல் உங்களோட தசாபுக்திகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 ஆண்டு கிரகம் எந்த பயிற்சியும் இல்லை. குரு வந்து ரிஷபத்திலே கண்டினியூ ஆகிறார். மே 1ஆம் தேதியான பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமும் ரிஷபத்திலே குரு இருக்கிறார். அதே சமயத்துல ராகு மீனத்திலும் கேது கன்னியிலையும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். சனியும் கும்பத்தில் இருக்க போகிறார்கள். மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் தான் வந்து பயிற்சியாக போகிறது இந்த ஜூன் மாதம். குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியே வந்து ரிஷபத்துக்குள்ள வரார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள வந்து 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அப்புறம் கடைசி நாள் ஆகிய ஜூன் 30 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு போறார். அதே சமயத்தில் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதியே ரிஷப ராசியில ஆட்சி பலத்தோட இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார். அதே சமயத்துல சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் முடிந்து ஜூன் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார். இதுதான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் பயிற்சிகள். செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதியே வந்து மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோட வருகிறார். மீனத்துல இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேஷத்தில் ஆட்சி பலத்தோட இருக்க போகிறார். இதுதான் வந்து ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்காரருக்கு ஜூன் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு விரயசனி நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ராசிக்குள்ளிய ராகும் 7ஆம் இடத்தில் கேதும் இருக்கிறார். குரு 3ஆம் இடத்துல தொடர்ந்து இருக்க போகிறார். இதுல மாத கிரகமாகிய சூரியன், புதன், சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பலமா வருகிறார்கள் ஜூன் மாதம் முழுவதும். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள் சூரியன், புதன், சுக்கிரன். ராஜயோகாதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுறது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் மே மாதம் முழுவதும் ராசிக்குள்ளேயே ராகுவோட பிடியில இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல ராகுவிலிருந்து விலகி வருவது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் சனியின் 3ஆம் பார்வை கொஞ்சம் பெறுவாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகத்தின் அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா, முயற்சி ஸ்தானம் நல்லா வலுப்பெறுவதனால நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகளும், தொழில் வேலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு உத்வேகமாகவும் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த கணவர், மனைவி, திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தை குரு பார்த்து, அந்த குரு வந்து ஒரு சுபகிரகத்தினோட சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்லாவே ஒரு பார்ட்னர்ஷிப், திருமண விஷயத்துக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டை வந்து சுபகிரகங்கள் இத்தனை பேர் பார்க்கறது பார்த்தீங்கன்னா தந்தை விஷயத்துல, தந்தையார் மூலமாக சில விஷயங்களும், ஆன்மீக விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரிப் போகிறது, ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முயற்சிகள் அதிகமாக செய்து உத்வேகமாக செய்யக்கூடிய அமைப்பு குறிப்பா முதல் ஆஃப் இருக்குங்க. அதே சமயத்துல மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல புதன் வலுவா இருக்கு. சுக்கிரனோட வீட்லயும் புதன் ஜூன் 15க்கு அப்புறம் ஆட்சி பலம் மிதுனத்துல அடையிறதும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் ஒரு கிளாரிட்டியும் ஷார்ப்பா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்த்து உடல்,
மனம், அந்த அட்டமாதிபதி ஆகிய 8ஆம் வீட்டை பார்ப்பது பார்த்தீங்கன்னா மன ரீதியான விஷயங்களும் உடல் ரீதியான விஷயங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்திலாம் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பாவத்துமான செவ்வாய், ஆட்சி பலத்தோட செவ்வாய் 8ஆம் வீட்டை பார்க்குறார். நைட்டில் ட்ராவலிங்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் இந்த அஜீரண கோளாறு, இரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இது வரைக்கும் இருக்கக்கூடியதோ இப்போ கொஞ்சம் நல்லாவே முதியோர்களுக்கு வந்து மெடிசின்ஸ் வேலை செய்து அவங்களுடைய டிசீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் ஜூன் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்தில் வந்து புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் சுக்கிரன் வர்றது பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வண்டி வாகனம் வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றலாம், ஒரு அப்கிரேட் பண்ணலாம், ஒரு இடத்தை கொடுத்து ஒன்று இடம் வாங்கலாம், ஒரு வண்டி வாகனத்தில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரலாம், தாயார் விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் வரும் உங்களுக்கு. ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு சுப விரயங்களை பண்றது, சில கடன் பிரச்சனையை வீடு இடம் கொடுத்து சரி பண்ணிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஏன்னா விரய சனி போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. ஒரு அமைப்பு கண்டினியூ தான் ஆக போகுது. அது ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கலக்கங்களையும் ஒரு சேசிங் மென்டாலிட்டியும் அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் விடிஞ்சாதான் நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பார். குடும்பத்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் தொடர்ந்து அப்படிதான் இருக்கு. பட் 3ஆம் இடம் அடுக்கிறப்போ உங்களுக்கு தைரியம் வீரியம் கொஞ்சம் நல்லாவே இருந்து அந்த ஜூன் மாதத்துல சில விஷயங்கள் நல்லாவே பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களோட முயற்சி திருவினையாக்கும். சில காரியங்கள் கடந்த 3-4 மாசமாக சரியா வராததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு மூலமா சில அனுகூலங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதே சமயத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல, காதல் விஷயத்துல கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் உறுதியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு பாருங்க. கேதுவும் 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்த்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது அது மாதிரி ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது 4ஆம் இடத்தில் செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி கணவர் ஸ்தானம் வந்து பலம் பெற்று குரு 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நல்லபடித்தில் இருக்கும்னால உங்களுக்கு நல்லாவே இந்த குடும்ப விஷயங்கள் சுப விஷயங்கள் நல்லா இருக்கு. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் சுப விரயங்கள் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இந்த விரய சனியிலையும் ராகு சந்திரன் ராசிக்குள்ளேயே இருந்து இது மாதிரி ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிட்டோம், சில விஷயங்கள் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கிறது. பொதுவாக பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி முயற்சிகள் நிறைந்த ஒரு நாட்களாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து சில விஷயங்கள் செய்து காட்டி கைக்கு வந்தது வாய்க்கு வந்து விட்டது, சில விஷயங்கள் நடத்தி காட்டி விட்டோம், சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டோம், தொழிலதிபர்கள் சில எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டாங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்குது, ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகி நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த சோஷியல் மீடியா அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுக்கிரனும் புதனும் வலுவான இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு பப்ளிசிட்டியும் நல்ல மார்க்கெட்டிங் நல்ல ஒரு ரீச்சும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இன்டர்நெட்ல காமர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல சில பொருட்களை வாங்கி விற்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுப்பார். சுப செலவுகளை வந்து ஓரளவுக்கு நல்லபடியா நடத்தி அது வீண் விரயங்களாக இல்லாமல் இருக்கும் மாதிரி பார்த்துக்கொள்ளணும். பொதுவா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா முதல் ஹாஃப் நல்ல ஒரு முயற்சி உள்ள ஒரு நாட்களாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து சில முயற்சிகள் திருவினையாக்கி நல்ல ஒரு சம்பவங்களாக வெற்றிகள் கொஞ்சம் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், இதுவரைக்கும் இருந்து கூட்டுறது இழுவை நிலைகள் கொஞ்சம் நின்று சில விஷயங்கள் நீங்க செய்து முடித்து விட்டீர்கள்ங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு செகண்ட் ஹாஃப் கொடுக்குதுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது ஜூன் 2024 மீன ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிறைந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விரய சனியிலிருந்து அடுத்த ஜென்ம சனியில போறப்போ சில விஷயங்கள் நீங்க சந்திக்க வேணும் இல்லையா, அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.